குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் தமிழ் கவிதா மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு வாழ்வியலில் திருக்குறளை பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு அதிகாரம், உங்களுக்கு ஏற்கனவே திருக்குறளை பற்றி நிறைய கருத்துக்களை நான் போன இயலில் சொல்லியிருக்கேன். 3வது இயலில் நடத்தும் போதே நிறைய விளக்கங்கள் அளிச்சிருக்கேன். அதனால் இப்போ நான் டைரெக்டாக என்ன செஞ்சிடறேன்னா திருக்குறளுக்குள்ளே போகிறேன். அப்போ அந்த திருக்குறளை இயற்றியவர் யார், திருக்குறளை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லும்போது திருக்குறள் 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்ங்கிற மாதிரி. அதே மாதிரி 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் திருக்குறள் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறள் முக்காலத்துக்கும் உரிய மக்களின் அறக்கருத்துக்களை சுட்டுவதனால தான் இதை உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்க. ஜாதி, மதம், மொழி, இனம் கடந்து எல்லா மக்களுக்கும் மனிதராக பிறந்த அறிவு படைத்த அனைவருக்கும் தேவையான அறநெறிகளை இது சொல்றதுனால தான் உலக பொதுமறைன்னு சொன்னாங்க. இதனை சிறப்பித்து பாடக்கூடிய போற்றக்கூடிய ஒரு நூல் திருவள்ளுவர் மழைன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு திருக்குறள் ரொம்ப புகழுக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது, பெருமைக்குரிய ஒன்றாக கருதப்படுகிறது. சரிங்களா? இந்த வாழ்வியல்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2, 4, 5, 6 அதிகாரத்தில் ஒரு 14 குறட்பாக்களை கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பொச்சாவாமை அப்படிங்கிற அதிகாரத்தில், அப்போ அந்த பொச்சாவாமை அப்படின்னு சொல்லும்போது பொச்சாப்பு அப்படின்னு சொன்னால் மறதி. சரிங்களா? மறதியால் வரும் தீமைகளை தான் இந்த அதிகாரத்தில் விளக்கியிருக்காங்க. மறதியால் வரக்கூடிய தீமைகளை விளக்கக்கூடியதாதலின் இது பொச்சாவாமை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்ப அதுல 2 குறட்பாக்கள் தான் நமக்கு பாடப்பகுதியா இருக்கு. ஃபர்ஸ்ட், இகழ்ச்சியில் கெட்டாரை உள்ளுக. இகழ்ச்சியில், அப்ப தன்னுடைய அந்த இகழ்ச்சியில் கெட்டாரை அப்படின்னு சொல்லும்போது இகழ்ச்சியில்ங்கிறது இங்க மறதியால் கெட்டவர்களை உள்ளுகனா நினைக்க, எண்ணிப்பாக்க, தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுது, தம் மகிழ்ச்சியின் மைந்துறும் பொழுதுனா தங்களின் மகிழ்ச்சியில் கடமையை மறக்கும் போது அந்த மறதியால் கெட்டவர்களின் நிலை ரொம்பவும் பரிதாபத்துக்குரியதாகும். எவ்வளவுதான் நம்ம சந்தோஷப்பட்டாலும், எவ்வளவுதான் மகிழ்ச்சியாக இருந்த போதிலும் நம்மளுடைய கடமையிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஒருபொழுதும் தவறக்கூடாது. அவ்வாறு தவறுவோமையானால் அது நமக்கு பழி பாவங்களை ஈட்டி தந்துவிடும் அப்படிங்கிறது தான் இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, உள்ளியது எய்தல் எளிது. உள்ளியது எய்தல் எளிது, மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். அப்ப உள்ளியது எய்தல் எளிது அப்படின்னு சொல்லும்போது நம்ம நினைக்கிறத நம்ம அடையிறதுங்கிறது, நம்ம ஒரு குறிக்கோளை நினைச்சிட்டோம் அப்படின்னா அந்த குறிக்கோளை அடையிற வரைக்கும் நமக்கு என்ன வரக்கூடாது, தூக்கம் வராது, எந்த ஒரு சாப்பாடு கூட உள்ளே இறங்காது. அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், அந்த நம்ம எண்ணியதான் நடத்தியே தீரணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்ப மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டார். எண்ணியதை அடைதல்ங்கிறது ரொம்ப எளிதான காரியம். சரிங்களா? அததான் இந்த இதுல சொல்லியிருக்காங்க. என்னத்தை நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த குறிக்கோளை நினைச்சுக்கிட்டே இருந்தோமானால் அந்த குறிக்கோளை அடைவது என்பது ரொம்ப எளிதாக முடிந்துவிடும். அதை விட்டுட்டு நம்ம குறிக்கோளை அடையணும்னு நினைச்சிட்டு அதை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு வேற செயல்ல நம்மளை செலுத்துவோமானால் நம்ம அடைய நினைச்சதை நம்மளால என்ன செய்யவே முடியாது, அடையவே முடியாது. அதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது குறிப்பறிதல் அப்படின்னு சொல்லும்போது ஒருவருடைய முகத்தை பார்த்து அவங்களுடைய குறிப்புணர்ந்து நம்ம என்ன செய்யணும், செயல்பாடுகளை செய்ய வேண்டும். அவன் நமக்கு என்ன செய்ய போறான், அவனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த செயல்பாடுகளை தான் குறிப்பு அறிதல். ஒருவரை பார்த்து அவங்களுடைய முகக்குறிப்பறிந்து நம்ம ஒரு செயலை செய்ய வேண்டும். குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொளல். அப்ப முகக்குறிப்பால் அகக்குறிப்பை அறிபவரை என்ன பொறுப்பை கொடுத்தாவது துணையாக்கி கொள்க. ஏதாவது ஒரு பொறுப்பை, ஒருத்தனோட முகத்தை பார்த்து அவன் இந்த நிலையில இருக்கான், இதுதான் தேவை, இந்த தேவைகளை அவனுக்கு நம்ம செய்தோமானால் அவன் நமக்கு நிறைய நன்மைகளை விளைவிப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஒருவரின் முகத்தை பார்த்து அவருடைய குறிப்பு அறிஞ்சு ஒரு செயலை செய்யக்கூடிய நிலையை உடையவர்களை தன்னோட எப்பாவது வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க நமக்கு துன்பங்கள் எதுவும் வராமல் நம்மளை காத்துக்கொள்ள, நம்மளை தற்காத்துக்கொள்ள அவங்க ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க. அதனாலதான் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்கள ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து நம்ம கூடயே வச்சுக்கணும். ஏன், முகக்குறிப்பு இருந்து செயல்படும் பொழுது
எந்த துன்பமும் நமக்கு என்ன செய்யாது, நேராது. அதான் முகக்குறிப்பில் அகக்குறிப்பை, உள்ளத்துல என்ன நினைக்கிறான் அப்படிங்கறத சொல்லக்கூடிய திறன் படைத்தவர்களை ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்தாவது நம்ம கூடயே நம்ம என்ன செய்து வைத்துக்கணும், அவங்கள தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளும் போது நம்ம நிறைய துன்பங்கள்ல இருந்து நம்மள காத்து கொள்ள முடியும். பகைமையும் கேமையும் கண்ணோய்க்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின். பகைமையும் கேண்மையும், கேண்மைங்கிறது நட்பை சொல்றாங்க. அப்ப கண்ணுரைக்கும் கண்ணின் குறிப்புகளை உணர வல்லவர்க்கு. அப்ப அவன் கண்ணை பார்த்து அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத, உன் முகத்தை பார்த்தோன்னே நீ நல்லவனா கெட்டவனா, நீ இப்ப எதுக்காக வந்திருக்க, என்ன செய்ய போற, எல்லாத்தையும் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது இல்லையா? அதுதான் கண்ணுரைக்கும் கண்ணின். அப்ப வல்லவருக்கு கண்ணின் குறிப்புகளை உணர வல்லவர்க்கு பிறருடைய பகைமையையும் நட்பையும் அவரது கண்ணே அறிவித்து விடும். ஒருவரை பார்த்தோன்னே அவன் உன்கிட்ட பகைமை கொள்ள வந்திருக்கானா அல்லது நட்பு கொள்ள வந்திருக்கானா அப்படிங்கிறத எதை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அவனுடைய அந்த கண் விழிகளை பார்த்தே நம்மளால என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, படைமாட்சி. படைமாட்சி அப்படின்னு சொல்லும் போது, படைனா என்னது, நம்ம அந்த காலத்துல 4 வகை படைகள் வைத்திருந்தார்கள் அரசர்கள், நம்ம நாட்டு மக்களை காத்தாங்க. அதுக்காக அந்த படைய எப்படிப்பட்ட போர்க்களமாக இருந்தாலும், அந்த போர்க்களத்தில் எவ்வளவு பெரிய வீரம் பொருந்தியவர்களாக இருந்தாலும், அந்த போர்க்களத்திற்கு அந்த மாட்சி, மாண்பு, பண்பு, அந்த பண்பு நலன்களை என்ன செய்ய மாட்டாங்க, கைவிட மாட்டார்கள். எப்படிப்பட்ட வீரம் பொருந்தியவர்களா இருந்தாலும் படை மாட்சியுடன் அந்த பண்போடு நடக்கக்கூடிய தன்மையை ஒருபொழுதும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா கைவிட மாட்டார்கள். மரம், மானம், மாண்ட வழிச்செலவு, தேற்றம் என 4 ஏமம் படைக்கும். ஏமம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏமம் அப்படின்னா என்னது, வீரமான முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கைக்குரியவர் ஆதல் ஆகிய 4 படைக்கும் பாதுகாப்பு. அப்ப 7 ஜென்மத்திலையும் நமக்கு எதுவும் பாதுகாப்பாக அமையும் அப்படின்னா இதெல்லாம் வீரம், மானம், முன்னோர் வழியில் நடத்தல், நம்பிக்கை உரியவர் ஆதல் ஆக 4 படைக்கு பாதுகாப்பு. அந்த படை அப்படின்னு சொல்லும்போது, ஒரு படை வெற்றி தோல்வி வீரர்களால மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் என்ன செய்யணும், பாதுகாக்கக்கூடிய தன்மையை உடையவர்களாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்னா நேர்மையான வழியில படைய செலுத்த முடியும். அடுத்தது பகைத்திறம் தெளிதல். பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டார் பாற்று அன்று. பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. அதான் பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும், நகையேனா விளையாட்டு, கேலிக்காக கூட கிண்டலுக்காக கூட அந்த பண்பை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. பகை என்னும் பண்பற்றதை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்ப கூடாது. வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. வில் வீரனின் பகையை பெற்றாலும் சொல்லேர், சொல்வன்மைப்படுத்த அறிஞனுடைய பகையை நம்ம என்ன செஞ்சுக்க கூடாது, ஒரு பொழுதும் வைத்துக் கொள்ள கூடாது. அதான் வில்லேர் உழவர் பகை கொளினும், வில் வீரனின் பகையை நம்ம வச்சுக்கிட்டா கூட கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை. அப்ப சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு பொழுதும் பெறக்கூடாது. சரிங்களா? அடுத்தது பாரு, இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இளைதாக முள்மரம் கொள்க கலையுனர் கை கொள்ளும் தாழ்த்த இடத்து. சிறியதாக இருக்கையிலேயே முள்மரத்தை நம்மளால களைந்து விடணும். சரிங்களா? அதை வளர விட்டோம்னா அது கண்டிப்பா என்ன ஆகும், நம்ம கை காலில் குத்தி துன்பத்தை ஏற்படுத்திவிடும். முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே அது என்ன செய்தும் காயப்படுத்தும். அதனால எதா இருந்தாலும், எந்த ஒரு திங்கா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிஞ்சிடணும். அதை முத்து விட்டோம் அப்படின்னா நமக்கு ஆபத்தை விளைவித்து விடும். எதை போல அப்படின்னா இந்த முள்மரங்களை போல. அததான் இளைதாக முள்மரம் கொள்க கழையுனர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. சரியா? சிறிதாக இருக்கையிலேயே முள்மரத்தை களைந்து விட வேண்டும். முதிர்ந்து விட்டால் வெட்டுபவரின் கையையே அது என்ன செய்யும், காயப்படுத்தும். அதே போலதான் நம்ம ஒரு கெட்டவங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா அது ஆரம்பத்திலேயே அவர்களுடைய நட்பை நம்ம என்ன செஞ்சிடணும், விட்டு ஒழிச்சிட வேண்டும். இல்ல நம்ம கூடயே வச்சுக்கிட்டு சரி அவன் திருந்திடுவான்னு நம்ம பார்த்தோம்னா அவன் நமக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடுவான். எதை போல இந்த வளர்ந்த முள்மரம் எப்படி நம்மளுடைய கைகளை பழுது பார்த்து விடுமோ அதை போல அவன் நமக்கு தீங்குகளை இழைத்து விடுவான். சரிங்களா? அடுத்த ஒரு 6 குறளை நாளைய வகுப்புல பார்க்கலாம். நன்றி.